வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டாக நிஃப்டி 50 ஒரு 57 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 105 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கானா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலை. ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே தான் நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை, நிஃப்டி 50 பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு ஒரு செக்டார் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் ஐடி செக்டார். நேற்றும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தது. இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஒரு 3% மேலான ஒரு ஏற்றத்தை ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விழுந்துக்கிட்டே வருது. ஸோ இன்னைக்கு டேல ரூ. 96.40 ரூ. 96.50 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை காரணம் காட்டி இன்னைக்கு டேல ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஏறி இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இருந்தாலும் இதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. என்னால் ஏற்றுக்க முடியாது. என்ன ரீசன்னா, ஸோ இதெல்லாம் ஓகே தான். நாளடைவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரூபி வீக் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்க போகுது. ஆனால் ஸோ இங்கே ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய பிஸ்னஸ் தான் ரியல் ப்ராப்ளமாக இருக்குது. ஐடி இண்டெக்ஸ் இப்போது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயம் தான் இன்வெஸ்டர் மத்தியிலையும் இருந்துட்டு இருக்கு. ஏஐ அடுத்தது ஐடி செக்டரை காலி பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம் பலருக்கும் இருக்குது. சிலருக்கு ஏஐ காலி பண்ணிருச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டும் வந்து இருக்காங்க. ஸோ ரியல் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வைஸில் தான் வந்து இருக்குது ஐடி செக்டருக்கு. மற்றபடி இந்த டாலர் இதெல்லாம் வந்து செகண்டரி தான். இதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்படாது. ஏன்னா பிஸ்னஸ் அங்கே டல் ஆச்சுன்னா என்னதான் ரூபாய் வந்து 150 ரூபாய்க்கு போனாலும் கூட ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா அடிப்படை பிஸ்னஸ் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை மட்டும் நம்ம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஏறினது நல்ல விஷயம். டிசிஎஸ் ஒரு 2% மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி விப்ரோ பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கான ஒரு 1.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆனால் இன்னைக்கு இன்ஃபி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 4%, ஹெச்எல் டெக் ஒரு 3% வரைக்கான ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏற்றம் நிலைக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஈரான் யூஎஸ் பஞ்சாயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா 27,000 வந்து ஹிட் பண்ணோம் அப்படின்ட்டு பஜாஜ் ஃபின்சர்வோட ஒரு அதிகாரி பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. இது என்ன பெரிய ஒரு கம்பு சூத்திரமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கும். ரீசெண்டாக இந்த டேரிஃப் ஒரு ஒரு விஷயம் பண்ணுச்சு. ஸோ டேரிஃப் வந்து குறைச்சாங்க. அந்த டைமில் நிஃப்டி 50 ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தது. ஆல்மோஸ்ட் வந்து புது ஒரு உச்சத்தை டச் பண்ணிட்டு தான் கீழேயே வந்து இறங்குச்சு. ஸோ அதுக்கும் அந்த 27,000க்கும் பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் வந்து இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 3,500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அசால்ட்டாக வந்து நடந்துடும். இப்போ இந்த பிரச்சனை நின்று முடிஞ்சிருச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்கும், புது பிரச்சனை வர வரைக்கும். ஸோ திரும்ப ஒரு ஏற்றத்தை கொடுத்து இன்னொரு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அகேன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்லோடவுன் வந்து ஏற்படலாம். இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஓசிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ஹெச்பிசிஎலோட ரிசல்ட் பார்த்துருந்தோம். நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஐஎஸ்டி அவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஐஓசிஎலும் இந்த காலாண்டு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டை தான் வந்து குறைச்சிருக்காங்க. வெறும் ரூ. 1.50 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறைவு ஐஓசிஎலை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் ஹெச்பிசிஎல் பார்த்தா சூப்பரான ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த ஏவியேஷன் ஃபியூயல் வந்து இது பண்ணுறதுக்காக தான். அதுக்கான ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் தான் ஐஓசிஎல் கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு 1000 கோடி முதலீட்டில் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் நடக்க போகுது. 2 பேருக்கும் 50% ஸ்டேக் இருக்க போகுது. ஸோ இந்த காலாண்டில் 15,176 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஒரு பெட்டரான ஒரு காலாண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த வருட ப்ராஃபிட் தான் இவங்களுடைய ரெக்கார்ட் ப்ராஃபிட்டாக, FY26ஓட ப்ராஃபிட் தான் ரெக்கார்ட் ப்ராஃபிட்டாக ஐஓசிஎலுக்கு வந்திருக்கு. இத்தனை பிரச்சனையிலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல அப்படின்ட்டு நம்ம இருந்துக்க வேண்டியது தான். ஸோ ஓவராலாக பெட்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சான்ஸும் இந்த பங்குகளில் இல்லை அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பிபிசிஎலோட ரிசல்ட் இன்னைக்கு இருக்குது. அவனும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெக்கார்ட் ப்ராஃபிட்டு தான் போஸ்ட் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட் வரட்டும், டிஸ்கஸ் பண்ணுவோம். டிவிடெண்ட் தான் ரொம்ப முக்கியம். என்ன டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கங்கிறத ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அடுத்தது ப்ரீமியர் எனர்ஜி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ப்ரீமியர் எனர்ஜி பார்த்திங்கன்னா இந்த FY27 அவங்களுடைய சோலார் செல் கெப்பாசிட்டியை வந்து ட்ரிபிளாக மாற்ற போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு 5,000 கோடி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக ஒரு 3.2 ஜிகாவாட் கிட்ட இந்த செல் கெப்பாசிட்டி இருக்குது. அதை வந்து 10 ஜிகாவாட்டாக வந்து உயர்த்த போகிறோம் அப்படின்ட்டு
பிரீமியர் சொல்லியிருக்காங்க. அதுவும் வரக்கூடிய 4 மாசத்துல நாங்க உயர்த்த போறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உயர்த்துறாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ பிரீமியர் எனர்ஜிக்கு இப்போ வரைக்கும் ஆர்டர் புக் பார்க்கும்போது ஒரு 14,000 கோடி வரைக்கும் வந்து ஆர்டர் புக் கையில வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த செல் கெப்பாசிட்டிய உயர்த்துவதன் மூலியமா மார்ஜின் இன்னும் கணிசமா உயரும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் வரும்போது மார்ஜின் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். வாரி எனர்ஜிஸ் கூட கம்பேர் பண்ணி எதனால இவங்க மார்ஜின் அதிகமா இருக்குன்ட்டு. ஸோ தொடர்ந்து அவங்க மார்ஜின் மேல கான்சன்ட்ரேட் பண்றது நமக்கு இந்த இடத்துல கிளீனா வந்து தெரியுது. ஸோ அடுத்தது என்டிபிசி குரூப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய கெப்பாசிட்டி 90 ஜிகாவாட்ட வந்து தாண்டிருச்சு. 90 ஜிகாவாட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டியா தான் நான் பார்க்குறேன். ஸோ லீடிங் பவர் செக்டார் கம்பெனி இந்தியாவை பொறுத்தவரைக்கு. ஸோ இன்றியமையாத ஒரு நிறுவனம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதை பற்றி நம்ம எக்கச்சக்க தரமா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 800 மெகாவாட் இது வந்து அவங்களுடைய ஒரு சப்சிடரின்னு சொல்லலாம். 70% ஸ்டேக் பார்த்தீங்கன்னா அந்த சப்சிடரியில் என்டிபிசி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த சப்சிடரிக்கு உட்பட்ட ஒரு கெப்பாசிட்டி தான் இது. 800 மெகாவாட் கெப்பாசிட்டியை ஆப்ரேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. இது போக பைப்லைனில் கிட்டத்தட்ட ஒரு 37 40 ஜிகாவாட் கிட்ட பைப்லைனும் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த 5 வருஷம் டார்கெட்டாக. ஸோ இவ்வளோ வருடங்களாக இருந்து 90 ஜிகாவாட்டை ரீச் பண்ணியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு 40 ஜிகாவாட் வரைக்கும் டார்கெட்டை செட் பண்ணியிருக்கிறது பெரிய ஒரு விஷயம். 140 ஜிகாவாட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் பார்த்தீங்கன்னா என்டிபிசி செட் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த நியூக்ளியர் பவர்லேயும் வந்து கெப்பாசிட்டியை உயர்த்துறதுல என்டிபிசி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ லாங் டேர்முக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்டிபிசி கொடுத்துருக்கிறது. அடுத்தது ஐஜிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஐஜிஎலோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு டிக்ளைன் ஆகலை. ஸோ ரொம்ப மோசமாலாம் பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனாலும் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் ஆகிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2 டைம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிஎன்ஜி ப்ரைஸை உயர்த்தினது இது ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. ஸ்டில் ஒரு நல்ல சான்ஸை வந்து இந்த ஐஜிஎல் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. 339 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய க்ரோத்தே இல்லை இந்த கம்பெனியில். பட் நியர் டேர்மில் ஒரு சான்ஸ் ஒரு நல்ல ரிவார்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்திருக்கு. அதை காட்டிலும் ஒரு நல்ல சரிவிங் கொடுத்தது. ஸோ இப்போது திரும்ப நமக்கு ஒரு சான்ஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஒரு செட்டில் டவுன் ஆச்சுன்னா அப்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரியான ஒரு சரிவு எம்ஜிஎல்லையும் ஏற்பட்டதுன்னா வாய்ப்பு உண்டாகும். ஆனால் அங்கே ஏற்படுற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது முக்கியமான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா பிஜி இன்வீட் பற்றி நான் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னா ஸோ மேபி வந்து பிஜி இன்வீட்டோட டிவிடெண்ட் வந்து குறைச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு தெரியப்படுத்தியிருந்தேன். ஸோ கண்ணை மூடிட்டு விற்றுருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் FY27 கைடன்ஸ் இப்போ வந்தாச்சு. நேற்று வந்திருக்கு. ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன். ஆமாம், 12 ரூபா டிவிடெண்ட் இந்த FY27லேயும் இவங்க இப்போது போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது பிஜி இன்வீட் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். தொடர்ந்து ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடமும் இந்த பிஜி இன்வீட் கூட நம்ம பயணிக்க தான் வந்து போகிறோம். ஸோ இது என்னுடைய ஒரு முடிவு. ஏன்னா அடுத்த வருடத்துக்கு நமக்கு 12 ரூபா கேரண்டீட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு டவுன்ஃபாலையும் பார்த்துட்டு தான் இங்கே உட்காந்துருக்கோம். 75 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போது 95 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல டவுன்ஃபாலை நம்ம பார்த்துட்டு தான் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கோம். டவுன்ஃபாலில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த டிவிடெண்ட் நமக்கு அடுத்து இன்னும் ஒரு நல்ல கெயினை வந்து ஏற்படுத்தும். ஸோ கண்ணை மூடிட்டு நான் உட்காரலாம் அப்படிங்கிற முடிவில் தான் வந்து இருக்கேன். ஸோ இதை பற்றி மேற்கொண்டு சில அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல செய்தி இந்த பிஜி இன்வீட் கொடுத்த டிவிடெண்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.